பாருங்கள் பாலினாமியல். ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாலினாமியல்னா ரொம்ப சாதாரணமாக சொன்னால் வேரியபிளையும் கான்ஸ்டன்ட்டையும் ப்ளஸ் மைனஸ் போட்டு கனெக்ட் பண்ணி எழுதுனா பாலினாமியல். பட் ரொம்ப தெளிவாக மேத்தமெட்டிக்கில் சொல்ல போகிறோம். An expression of the form an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc. a0, where ai belongs to r for I is equal to 0 to 1, 0 to 0, 1 to etc. n is called polynomial in variable x. இந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலினாமியல் அப்படின்னு பேர். இதில் ஏஐ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்ல, an minus 1 etc. இங்கே a1 x வரும், அதுக்கடுத்து a0 வரும். அது எல்லாமே ரியல் நம்பராக இருக்கணும். ஏஐ வந்து எதுவாக இருக்கணும், ரியல் நம்பராக இருக்கணும். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸெட்ரா n அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபுல்லாக ரியல் நம்பராக இருக்கணும்ன்றாங்க. அப்படி இருந்தால் இது பாலினாமியல் அப்படின்னு பேர். இன் எக்ஸ் என்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸில் இருக்குது. இதில் இந்த an minus 1 எக்ஸெட்ரா இதுக்கெல்லாம் பேர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பேர். என்ன சரி, n இஸ் அ நான் நெகட்டிவ் இன்டிஜர். இந்த பவர் இருக்குல்லையே அது நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கும். பவர் எப்போதுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது. x பவர் மைனஸ் 3 வந்துச்சுன்னா அது பாலினாமியல் கிடையாது. பவர் 0, x பவர் 0னா 1 ஆயிரும், அதாவது கான்ஸ்டன்டா. மற்றபடி பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ என்னங்கிறது கண்டிப்பாக நான் நெகட்டிவ். an நாட் ஈக்குவல் டு 0. அது மாதிரி லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 வரக்கூடாது. லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 இருந்தால் டிகிரி கம்மியாயிரும். இது ஒரு nth டிகிரின்னு சொல்லுவோம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் 0 இருந்தால் கம்மியாகி n மைனஸ் 1 டிகிரி ஆயிரும். அதனால n நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்கணும், வேறு an நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். when an நாட் ஈக்குவல் டு 0 n இஸ் கால்டு டிகிரி ஆஃப் பாலினாமியல். இந்த an 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த n-ங்கிறது டிகிரி ஆஃப் பாலினாமியல். சப்போஸ் an 0 ஆச்சுன்னா n minus 1 டிகிரி, n minus 1 0 ஆச்சுன்னா n minus 1 டிகிரி, அந்த மாதிரி இருக்கும். அப்போ லீடிங் கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அந்த பவர் தான், அந்த எக்ஸோட அந்த பவருக்கு பேர் தான் டிகிரி. நம்பர் அது ஈஸியாக சொல்லியிருப்போம். ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இஸ் கால்டு டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். பாலினாமியலே ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணிக்கலாம். வேரியபிளையும் கான்ஸ்டன்ட்டையும் ப்ளஸ் மைனஸ் போட்டு கனெக்ட் பண்ணி எடுங்க பாலினாமியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிளுக்கு பேர் தான் டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஈஸியாக இருக்கும். சரி, பாலினாமியல் என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு பாருங்க. பாலினாமியல் வித் டிகிரி 1 இஸ் கால்டு லீனியர் பாலினாமியல். ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் 1 இருந்தால் அதுக்கு பேர் லீனியர் பாலினாமியல் பேர். 3x + 1, எக்ஸோட பவர் என்ன 1, இங்கே எக்ஸோட பவர் 0, ஹையஸ்ட் பவர் 1, இதுக்கு பேர் லீனியர் பாலினாமியல். அடுத்து பாலினாமியல் வித் டிகிரி 2 இஸ் கால்டு குவாட்ரட்டிக் பாலினாமியல். டிகிரி 2 இருந்தால் ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் 2 இருந்தால் அதுக்கு பேர் குவாட்ரட்டிக் பாலினாமியல். இங்கே பவர் 2 இருக்கா, இங்கே பவர் 1, அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன 2, அது குவாட்ரட்டிக் பாலினாமியல். A polynomial with degree 3 is called cubic polynomial. பார்த்தீங்கன்னா இங்கே x power 3, இங்கே x power highest power 3 தான், அதனால இதுக்கு பேர் cubic polynomial. A polynomial with degree 4 is called quartic or biquadratic polynomial. Highest power of the variable 4 இருந்துச்சுன்னா, டிகிரி 4 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் quartic இல்ல biquadratic polynomial. இது ஒரு biquadratic polynomial. A polynomial with degree 5 is called quintic polynomial. டிகிரி 5 இருந்தா, highest power of the variable 5 இருந்தா அதுக்கு பேர் quintic polynomial. இது quintic polynomial. அப்போ அக்கார்டிங் டு த டிகிரி வந்து பேர் வைக்கலாம். எப்படி பேர் வைக்கலாம்? லீனியர் பாலினாமியல். டிகிரி 1 இருந்தால், டிகிரி 2 இருந்தால் குவாட்ரட்டிக் பாலினாமியல், டிகிரி 3 இருந்தால் கியூபிக் பாலினாமியல், டிகிரி 4 இருந்தால் குவாட்ரிக் ஆர் பைகுவாட்ரட்டிக் பாலினாமியல், டிகிரி 5 இருந்தால் கியூட்டிக் பாலினாமியல் பிரிச்சுக்கணும். இதுக்கு வேணே பேர் வச்சுக்கிட்டே போகலாம், பட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. லெட் p of x, q of x be two polynomials. Degree of p of x plus q of x is at most the maximum of degrees of p of x and q of x. ரெண்டு பாலினாமியல் எடுத்துக்கோங்க, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் பண்ணால் டிகிரி என்ன இருக்கும்? இந்த ரெண்டில் எது மேக்ஸிமமோ அது டிகிரியாக இருக்கும். அது மேக்ஸிமம் கட் ஆகாத வரைக்கும். அதனால தான் எப்படி என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அட்மோஸ்ட் த மேக்ஸிமம் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பி ஆஃப் எக்ஸ் இருந்தா இருக்குது, கியூ ஆஃப் எக்ஸ் இருந்தா இருக்குது. இது x² - 7x + 8. இது கியூ ஆஃப் எக்ஸ் வந்து 2x power 4 + 9x - 7. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா 2x power 4, இங்கே ஒரு x², 9x - 7x 2x, 8 - 4 4. இப்போ இதுக்கு டிகிரி என்ன 4. இதுக்கு ரெண்டுக்கு மேக்ஸிமம் என்ன? மேக்ஸிமம் டிகிரி வந்து 4 தானே. அப்போ பி ஆஃப் எக்ஸ், இது பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ். நாங்கள் வெறும் பி ஆஃப் எக்ஸ் போடாதீங்க, பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ். இப்போ இதுக்கு டிகிரி என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் மேக்ஸிமம் என்னவோ அதுவும் அதிகபட்சமாக டிகிரியாக வர சான்ஸ், அதுக்கு மேலே இருக்காதுன்னு அர்த்தம். இப்போ வேறு எதுவும் வராதான்னு கேட்டக்கூடாதுங்க. இங்கே -x² இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே +x², இங்கே -x² இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் டிகிரி 1 வரும். இப்போ டிகிரி 1 வரும், 2 வரும். அதிகபட்சம் என்ன வரும்ன்றாங்க, அந்த ரெண்டுலேயும் மேக்ஸிமம் என்னவோ அது அதிகபட்சம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் என்னவோ அது ஆன்சராக வரும் சொல்கிறாங்க. அதிகபட்சம் ஆல்மோஸ்ட் த மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸோட டிகிரியில் எது மேக்ஸிமமோ அதுதான் அதிகபட்சம் வரும், அதுக்கு மேலே டிகிரி வராதுன்னு. ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ணுறீங்க, டிகிரி எப்படி இருக்கலாம்? ஒரு இதுக்கு ஸ்கொயர் இருக்குது, ஒரு இதுக்கு 4 இருக்குது. அதிகபட்சத்துக்கு ஆட் பண்ணும்போதோ மைனஸ் பண்ணும்போதோ, ஆட் பண்ணும்போதுனா கூட எதுவும் சேர்த்து தான், மைனஸ் பண்ணும்போதும் சேர்த்து தான். ஆட் பண்ணும்போதும் மைனஸ் பண்ணும்போதும் அதிகபட்சம் டிகிரி என்னவா இருக்கலாம்? பவர் 4 இருக்கலாம், இல்லை அதோட கம்மியாக தான் இருக்குமே தவிர அதுக்கு கூடாதுன்றாங்க.
2 டிகிரியும் பாருங்க, இதில் எது மேக்ஸிமமோ அதான் அதிகபட்சம் வரும். அது சம்டைம்ஸ் அது கட்டாயி அதோட சின்ன டிகிரி கூட வரலாம், அது இல்லைன்னு இல்லை. அதிகபட்சம் எது வரும், ரெண்டுலேயும் மேக்ஸிமம் எதுவும் அது. அதனால ரெண்டுக்கு மேக்ஸிமம் தான் டிகிரியாக வரும்னு நான் சொல்ல வரல. அந்த மேக்ஸிமம் டிகிரியில் மேக்ஸிமம் டிகிரி அதிகபட்சம் வரும், அதிகபட்சம் மேக்ஸிமம் டிகிரி வரும், அதுக்கு மேலே வராதுன்னு அர்த்தம். இப்போ இது x⁴, இது x⁴ வச்சுக்கோங்க. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் வர்ற பாலினாமியலுக்கு வந்து அதிகபட்சம் 7th டிகிரி தான் வரும், இல்லை அதோட கம்மியாக வரும். 8 or 9 டிகிரி என்ன செய்யாது, வராது. Degree of p of x and q of x is the sum of the degrees of p of x and q of x. ரெண்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ அதுக்கு டிகிரி எப்படி கிடைக்கும்னா p of x ஓட டிகிரி q of x டிகிரி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருமோ அதான் வரும். p of x into q of x பாருங்கள், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். x² into 2x⁴ 2x⁴ 6 மல்டிப்ளை பண்ணால் பவர் ஆட் பண்ணணும்னா x² into x⁴ x⁴ 2 + 4 அர்த்தம், x⁴ 6. x² into 9x 9x3, x² into -4 -4x², -7x into 2 -14x⁴ 5, -7 into 9x -56x², -7x into -1 28x. அப்புறம் 8 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, 16x⁴, 8 into 9 72x, 8 into -4 -32. இதில் எது டிகிரின்னு பார்த்தீங்கன்னா x⁴ 6 தான் டிகிரி. 6 எப்படி கிடச்சிச்சு, இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 4, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன 6. அப்போ p of x into q of x க்கு எது டிகிரியாக வரும், சம் ஆஃப் த டிகிரிஸ் ஆஃப் p of x and q of x. ரெண்டு பாலினாமியலை மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதோட டிகிரி என்ன இருக்கும், p of x ஓட டிகிரி ப்ளஸ் q of x ஓட டிகிரி. இது கன்ஃபார்மாக சொல்லலாம். இங்கே அட்மோஸ்ட் அந்த வார்த்தைலாம் கிடையாது பார்த்தீங்களா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பான். டிகிரி ஆஃப் p of x and q of x is the sum of degrees of p of x and q of x. p of x ஓட டிகிரி q of x டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணால் p of x into q of x க்கு டிகிரி கிடைக்கும். 4 இங்கே 2 ஆட் பண்ணால் 6, இப்போ டிகிரி வந்து 6 தான். இங்கே அப்படி டிஸ்கஷன் கிடையாது. அதிகபட்சம் ரெண்டில் எது மேக்ஸிமமோ அந்த டிகிரி கிடைக்கும், அதோட அதிகமாக கிடைக்காது, அதோட கம்மியாக கிடைக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் கேன்சல் ஆகிடலாம்ல. இங்கே x⁴ இருக்குது, இங்கே -2x⁴ இருக்குன்னா ரெண்டே என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். இப்போ டிகிரி 4ஓட கம்மியாக வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே மட்டும் மாற்றிக்கணும், p of x ப்ளஸ் q of xன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸுக்கு சொன்னால் அதே நேரத்தில் மைனஸுக்கு சொன்ன மாதிரிங்க, அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ டிவிஷனை பற்றி பேசுவோம். டிவிஷனுக்கு வந்து என்ன உண்டு அப்படின்னா டிவிஷன் அல்காரிதம் உண்டு. அதெல்லாம் டிவிஷன் அல்காரிதம் நம்பரில் படிச்சிருப்போம். ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக டிவைட் பண்ணுறோம். இப்போ 13 5 ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 5s are 10, மிச்சம் 3. 13 பேர் டிவைடண்ட், இதுக்கு பேர் டிவைசர், இதுக்கு பேர் குவாஷன், இதுக்கு பேர் ரிமைண்டர். இந்த ரிமைண்டருங்கிறது குவாஷனோட எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஆல்வேஸ் குவாஷனோட பெருசாக இருக்காது. இங்கே 5 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இன்னொரு தடவை 5 ஆல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. 5ஓட கம்மியாக வரப்போய் தான் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஐடியா. இது எது பாலினாமியல் கொண்டாடலாம், f of x ஒரு பாலினாமியல் இருக்குது, g of x ஒரு பாலினாமியலாக டிரைவ் பண்ணுறீங்க. குவாஷன்ட் வந்து q of x, ரிமைண்டர் r of x. இதுக்கு பேர் தான் டிவிஷன் அல்காரிதம். அப்போ f of x, இந்த ரிமைண்டர் வந்து குவாஷனோட கம்மியாக தானே இருக்கணும், ரிமைண்டர் வந்து டிவைசரோட கம்மியாக தானே இருக்கணும். அப்போ டிகிரி ஆஃப் r of x வந்து டிகிரி ஆஃப் g of x ஓட எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டிவிஷன் அல்காரிதம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 13 எப்படி எழுதிக்கலாம், 5 into 2 + 3 எழுதிக்கலாமா, 5 into 2 10, 10 + 3 13. எப்போதுமே டிவைடண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டிவைசர் இன்ட்டு குவாஷன் ப்ளஸ் ரிமைண்டருக்கு ஈக்குவலாக. அது மாதிரி f of x எப்படி இருக்கும், g of x into q of x plus r of x ஈக்குவலாக. இது டிவைடண்ட், டிவைசர் இன்ட்டு குவாஷன் ப்ளஸ் ரிமைண்டருக்கு ஈக்குவலாக. நம்பரில் உள்ள அந்த கான்செப்டை அப்படியே பாலினாமியல் கொண்டு வரோங்க. இப்போ பாருங்கள், f of x and g of x not equal to 0 mean 2 polynomials. f of x ஒரு பாலினாமியல், g of x ஒரு பாலினாமியல், அது 0 ஆகக்கூடாதுங்க. இப்போ டிவிஷன் பற்றி பேசும்போது 0 வரக்கூடாது, அதுதான் 2 polynomials. Then there exists polynomial q of x and r of x such that f of x equal to q of x and g of x plus r of x. f of x எப்படி எழுதிக்கலாம், q of x and g of x plus r of x எழுதிக்கலாம். ஏன்னா இது டிவைசர், இது குவாஷன்ட், இது ரிமைண்டர். Where degree of r of x less than degree of என்னது g of x. தப்பா இருக்குங்க, மாத்திக்கலாம். degree of g of x விட degree of r of x வந்து கம்மியா இருக்கும். டிவைசரோட டிகிரியை விட ரிமைண்டரோட டிகிரி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். x² வந்தா இங்க x வரும், அவ்வளவுதான் ப்ராசஸ் நிப்பாட்டுவாங்க. ஏன் கரெக்ஷன் இருக்குங்க, மாத்திக்கோங்க. டிகிரி ஆஃப் r of x less than degree of g of x. டிவைசரோட டிகிரியை விட ரிமைண்டரோட டிகிரி கம்மியா இருக்கும். q of x is called quotient polynomial, r of x is called remainder polynomial. நம்பர்ல உள்ள மாதிரியே தான். சரி, ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஃபேக்டர்னு பேர். 10 5 ஆல் டிவைட் பண்ணால் 2 5s are 10, ரிமைண்டர் 0. இப்போ 5 is factor of 10 அப்படின்னு சொல்லலாம்ல, அது மாதிரி ரிமைண்டர் 0 இருந்தாலே டிவைட் பண்ணுற நம்பருக்கு பேர் ஃபேக்டர். அப்போ if r of x is 0 polynomial, then g of x is factor of என்ன, f of x. அப்போ f of x எப்படி எழுதிக்கலாம், q of x and g of x plus r of x. r of x 0 ஆயிடுச்சு, அப்போ போட்டுடலாம். இப்போ f of x q of x and g of x எழுதிக்கலாம். g of x ங்கிறது f of x ஓட ஃபேக்டர். அதே மாதிரி q of x f of x ஓட ஃபேக்டர்னு சொல்லலாம். ஏன்னா 6 வந்து 3 into 2 எழுதிக்கலாம். அப்போ 3யும் 6 ஓட ஃபேக்டர் தான், 2ம் 6 ஓட ஃபேக்டர் தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 தான் எழுதிருக்கோம்.
இதுவும் ஃபேக்டர் தான், இதுவும் ஃபேக்டர் தான். எப்பவுமே ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா டிவைட் பண்ணுற நம்பர் வந்து டிவைடருக்கு என்னவா இருக்கும்? ஃபேக்டராக இருக்கும். ஃபேக்டர்னு சொல்லுவோம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு கேட்டால் 1, 2, 5, 10 அப்படி சொல்கிறோம்ல. ஏன்னா அதை வச்சு டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இஸ் 0. அதனால் இதுக்கு பேர் டிவிஷன் அல்காரிதம். நம்பரில் உள்ள டிவிஷன் அல்காரிதத்தை அப்படியே பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா. சரி, இன்னொரு விஷயம் பாருங்க. சப்போஸ் g ஆஃப் x இருக்குல்ல, டிவைட் பண்ணக்கூடிய g ஆஃப் x, அது x மைனஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே டிகிரி ஆஃப் r ஆஃப் x வந்து லெஸ் தென் டிகிரி ஆஃப் g ஆஃப் x தானே. g ஆஃப் x x மைனஸ் a, இங்கே டிகிரி 1 தான். அப்போ r ஆஃப் x டிகிரி 1ஓட கம்மி. டிகிரி 1ஓட கம்மினா அது கான்ஸ்டன்ட் ஆகும். அப்போ r ஆஃப் x மஸ்ட் பி கான்ஸ்டன்ட் ஆகும். கான்ஸ்டன்ட் ஆகிட்டாங்க டிகிரி 0. 1ஓட கம்மினா டிகிரி 0 தானே. 5க்கு டிகிரி என்னன்னு கேட்டால் 5 into x power 0ன்னு சொல்லுவாங்க. x power 0னா 1 ஆயிரும். 5 into x power 0 அப்படின்னா டிகிரி 0ன்னு அர்த்தம். எப்பவுமே வந்து டிகிரி ஆஃப் r ஆஃப் x வந்து டிகிரி ஆஃப் g ஆஃப் x ஓட கம்மியாக இருக்கும்ல. அப்போ r ஆஃப் x வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். அப்போ r ஆஃப் x cன்னு வச்சுக்கலாம். f ஆஃப் xனா q ஆஃப் x into g ஆஃப் x plus r ஆஃப் x ன்னு சொல்லியிருக்கோம்ல டிவிஷன் அல்காரிதத்தில். r ஆஃப் x க்கு cன்னு போட்டுக்கோங்க, g ஆஃப் x க்கு x minus a போட்டுக்கோங்க. அப்போ f ஆஃப் x equal to q ஆஃப் x into x minus a plus c. இல்லை x க்கு a ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. f ஆஃப் x ல x க்கு a ன்னு போட்டால் f ஆஃப் a. இங்கே x க்கு a ன்னு போட்டால் a minus a என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இங்கே c இருக்கு, c. இப்போ f ஆஃப் a is equal to c ன்னு வருதா? c தான் r ஆஃப் x. அப்போ g ஆஃப் x ஆல f ஆஃப் x டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? f ஆஃப் a. எப்படி கூட வச்சுக்கலாம், g ஆஃப் x x minus a தானே. x minus a வால f ஆஃப் x டிவைட் பண்ணா ரிமைண்டர் r ஆஃப் x என்னன்னு கேட்டா f ஆஃப் a. அப்போ f ஆஃப் x னு ஒரு பாலினாமியல் இருக்கு, அது x minus a வால டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் என்னன்னு கேட்டா என்னது? f ஆஃப் a. இதாங்க ஐடியா. இதுக்கு பேர் தான் ரிமைண்டர் தியரம்னு பேர். Let f of x be a polynomial when f of x is divided by x minus a, the remainder is என்ன? f of a. எனக்கு r of x வந்து என்ன வந்துச்சு? f of a தான் வந்துச்சு ரிமைண்டர். அப்போ f of x x minus a வால டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? f of a. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் ரிமைண்டர் தியரம்னு படிச்சிருக்கோம் 10th. சரி, ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஃபேக்டர். அப்போ let f of x be a polynomial if f of a is equal to 0 அப்படின்னா ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். அப்போ x minus a is a factor of f of x. ஏன்னா x minus a வால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் f of a. f of a 0 ஆச்சு அப்படின்னா ரிமைண்டர் 0 ஆச்சு. ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா x minus a என்ன அர்த்தம்? ஃபேக்டர்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன தியரம் படிச்சிருக்கோம்? ஃபேக்டர் தியரம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னா டிவைட் பண்ணாமலே ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது, டிவைட் பண்ணாமலே ஃபேக்டரா இல்லையான்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். Let f of x x cube plus 5x squared minus 7x plus 2. When f of x is divided by x minus 3, the remainder வேணும். அப்படின்னா x minus 3 ஆல் டிவைட் பண்ணி தான் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கலாம். x minus 7 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் இஸ் f of a. இப்போ x minus 3 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் இஸ் f of 3. இப்போ x இருக்கிறதெல்லாம் 3 போட்டு விடுங்க. 3 cube plus 5 into 3 squared minus 7 into 3 plus 2. இது 27. 5 into 3 squared 5 into 9 45. Minus 21 plus 2 னா எவ்வளோ ஆச்சு? Minus 19. 25 plus 40, 27 plus 40 minus 72. 72 minus 19 னா 53. ஒரு ரிமைண்டர் இஸ் 53. என்ன பண்ணிருக்கோம்? டிவைட் பண்ணாமலே ரிமைண்டர் சொல்லிட்டோம். அதுதான் ரிமைண்டர் தியரம். x minus a வால டிவைட் பண்ணா the remainder is f of a. அவ்வளவுதான். x minus 3 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் f of 3. x minus 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் f of 4. x minus 7 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் f of 7. இங்க மைனஸ் a ன்னு வந்துச்சுன்னா இங்க பிளஸ் a ன்னு சொல்லணும். மாத்தி சொன்னா x plus 3 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? f of minus 3. x plus 7 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் f of minus 7. அதனால இங்க உள்ள நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணி இங்க போடணும். சரிங்களா? இதே மாதிரி இதை வச்சு x minus a ஃபேக்டரா இல்லையான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம்ல. x minus 3 இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டரா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னா f of 3 கண்டுபிடிச்சு 0 வந்துச்சுன்னா ஃபேக்டர். f of 3 0னா ரிமைண்டர் 0ன்னு இருக்கும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா x minus 3 is a factor. ரிமைண்டர் 0 வரலைன்னா ஃபேக்டர் கிடையாது. பட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம், ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ணலாம். ரெண்டுமே இந்த ரெண்டு தியரம் படி செய்யலாம். ஹோம்வொர்க் பாருங்க. எக்ஸாம்பிள் 14, எக்ஸாம்பிள் 15 ரெண்டு பார்க்காம செய்யுங்க. Find the reminders when f of x is divided by x minus 3 x plus 2. இந்த f of x ஐ x minus 3 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன? அது f of 3 கண்டுபிடிச்சா போதும். x plus 2 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படின்னா f of minus 2 கண்டுபிடிச்சா போதும். அதான் ரிமைண்டர் தியரம் படி. x minus a ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் இஸ் f of a. இப்போ x minus 3 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் இஸ் f of 3. x plus 2 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் இஸ் f of minus 2. இது செக் whether x minus a is a factor of this ன்னு கேட்டிருக்கான். p of x ன்னு கொடுத்துருக்கோம். நீங்க என்ன கண்டுபிடிங்க? p of 4 கண்டுபிடிங்க. அதான் ரிமைண்டர். p of 4 0 ஆச்சுன்னா x minus 4 is a factor. p of 4 0 ஆகலைன்னா x minus 4 என்ன கிடையாது? ஃபேக்டர் கிடையாது. அப்படி ஆச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கான்செப்ட் இதெல்லாம் ரொம்ப பேசிக் கான்செப்ட், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. புரியலைன்னா மெசேஜ் பண்ணி டவுட் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.